நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் லோகேஸ்வரி மோகன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் கருத்துக்களை செவிமடுக்க அரசாங்கம் தயார். கொள்ளை நோய் மேலாண்மை வியூக குழு தோற்றுவிக்கப்பட்டது. கோவிட்-19 தொற்றுக்கு இலக்கானோர் எண்ணிக்கையில் ஸ்லாங்கூர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது. இன்று புதிதாக தொற்றுக்கு ஆளான 851 பேரில் 249 பேர் ஸ்லாங்கூர் வாசிகளாவர். அதேவேளையில் 5 புதிய தொற்று பரவல்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஸ்லாங்கூருக்கு அடுத்து சபாவில் 229 பேரும், ஜோஹரில் 102 பேரும், கோலாலம்பூரில் 85 பேரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டனர். கோலாலம்பூரில் லம்பாபந்தாய், தித்திவங்சா மாவட்டங்களில் 3 தொற்று பரவல்களும், ஸ்லாங்கூர், ஜோஹூரில் தலா ஒரு தொற்று பரவலும் அடையாளம் காணப்பட்டன. 186 தொற்று பரவல்கள் இன்னமும் உயிர்ப்புடன் இருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். 658 பேர் தொற்றில் இருந்து விடுபட்டனர். 122 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் வேளையில் 47 பேருக்கு மூச்சுக்கருவி உதவி தேவைப்படுகிறது. சபாவைச் சேர்ந்த 2 இன்று அந்த தொற்றுக்கு பலியானார்கள். மை சுஜாத்ரா செயலியில் மக்களின் சுய விவரங்கள் பாதுகாக்கப்படும். அத்துடன் அந்த செயலியை MKN தேசிய பாதுகாப்பு மன்றம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். மை சுஜாத்ரா செயலியின் பாதுகாப்பு தன்மை வலுவாக இருக்கிறது. அதனால் தரவுகள் கசிவதாக மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என அமைச்சர் கூறினார். அந்த செயலியை பயன்படுத்தி பிறரது விவரங்களை பகிர்வோர் மீது சுய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்க முடியும் என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் எச்சரித்தார். மீட்சி நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு மீதான செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்விவரங்களை வெளியிட்டார். அந்த உத்தரவை மீறியதற்காக நேற்று 290 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 4 தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட வேளை 285 பேருக்கு தண்டம் விதிக்கப்பட்டதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் மேலும் கூறினார். இவ்வேளையில் நாட்டின் சுகாதார பொருளாதார பாதுகாப்பு தாக்கங்களை சீர்படுத்த கொள்ளை நோய் மேலாண்மை வியூக குழுவை அரசாங்கம் தோற்றுவித்துள்ளது. கொள்ளை நோயை எதிர்கொள்வதில் குறுகிய, மத்திய, நீண்டகால நடவடிக்கை திட்டங்களை அது வரையும் என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை அதன் வரைவு தாக்கல் செய்யப்பட்டது. கொள்ளை நோயை கையாள்வதில் தேசிய வழிகாட்டியாக அது விளங்கும் என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் நிதி வளம் தொடர்பில் மக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்வைக்கும் கருத்துக்களை செவிமடுக்க அரசாங்கம் தயாராக உள்ளது. 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கொள்கை அளவில் அங்கீகரிக்கப்பட்டது அதற்கு தக்க சான்று. அதன் வாயிலாக அரசியல் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதுடன் அந்நிய முதலீட்டாளர்கள், வர்த்தகர்களின் நம்பிக்கையையும் பெற முடியும் என நிதியமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். லக்சானா தேசிய நிறுவனங்களுக்கு இடையிலான பொருளாதார செயலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவின் 31வது அறிக்கையில் அமைச்சர் அவ்வாறு குறிப்பிட்டார். மக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கீழ் புதிதாக சில உதவி திட்டங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. 2ஆம் கட்ட பிரிஹாத்தின் நேஷனல் 2.0 உதவித்தொகை அடுத்த மாதம் வழங்கப்படும் என தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ரோல் கூறினார். நட்மா தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனத்தின் பணியாளர்களுக்கு ஒரு முறை மட்டுமே 300 ரிங்கிட் சிறப்பு உதவித்தொகையை வழங்குவது, இ-பிலியா திட்டத்தை அரசாங்க தனியார் உயர்கல்வி கூடங்களுக்கு விரிவுபடுத்துவதோடு அத்திட்டத்தின் கீழ் 20 லட்சம் பேருக்கு தலா 100 ரிங்கிட் உதவித்தொகையை வழங்குவது, நாட்டிலுள்ள 3400 மீனவர்களுக்கான வாழ்க்கை செலவு படியை 250 ரிங்கிட்டிலிருந்து 300 ரிங்கிட்டாக உயர்த்துவது ஆகியவையும் அந்த உதவி திட்டங்களில் அடங்கும் என அமைச்சர் குறிப்பிட்டார்.
அனைத்து பரிந்துரைகளையும் செயல்படுத்த கடினம் என்றாலும் மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதில் அரசாங்கம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் நினைவுறுத்தினார். சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் அரசாங்கம் இதுவரை 4 கோடியே 90 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது. அதன் வாயிலாக கடந்த மாதம் வரை விவசாயிகள், தோட்ட தொழில்துறையை சேர்ந்தவர்கள், மீனவர்கள் என 5243 பேர் பயனடைந்தனர். விவசாயத் துறையையும் உணவு தயாரிப்பு துறையையும் மேம்படுத்துவதன் வாயிலாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்யும் நோக்கத்தில் அரசாங்கம் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதாக தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அசீஸ் தெரிவித்தார். அதே சமயம் சேவை வரியை செலுத்துவதிலிருந்து சுற்றுலா, தங்கும் விடுதி தொழில்துறையினருக்கு விலக்களிக்கப்பட்டது. உள்நாட்டு சுற்றுலாத்துறையை உந்தச் செய்யும் நோக்கில் சுற்றுலா செல்லும் தனிநபர் ஒருவருக்கு அடுத்த ஆண்டு ஜூன் வரையில் வருமான வரியிலிருந்து 1000 ரிங்கிட் விலக்களிக்கும் சலுகையும் வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாட்டின் மூலப்பொருள் தொழில்துறையை தொடர்ந்து மேம்படுத்தும் வகையில் கடந்த மாதம் 20ஆம் தேதி வரையில் 30 கோடிக்கும் அதிகமான பெறுமானமுள்ள பொருட்களுக்கு ஏற்றுமதி வரி விலக்கு வழங்கப்பட்டது. உற்பத்தி, தயாரிப்பு தொழில்துறையினர், தொழிற்சாலைகள் உட்பட சிறு தோட்டக்காரர்களும் அதனால் பயனடைந்திருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பை வழங்கும் துறைகளாக உற்பத்தி துறையும் விவசாயத் துறையும் விளங்குகின்றன. குறிப்பாக பெருந்தொற்று காலகட்டத்தில் அவ்விரு துறைகளும் தொடர் வளர்ச்சியை பதிவு செய்து வருவதாக பிரதமர் துறையின் பொருளாதார விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் ஆத்தர் ஜோசப் குரூப் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்ய தொடங்கியுள்ளது. அதற்கான அறிகுறிகள் தென்படுவதையும் ஆத்தர் ஜோசப் குரு மக்களவையில் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதம் உற்பத்தி துறையின் குறியீடு 2.1 விழுக்காடு வரை உயர்ந்தது. அது அதற்கு முந்தைய ஆகஸ்ட் மாதம் பதிவான அடைவு நிலையை காட்டிலும் அதிகமாகும். அதே சமயம் செப்டம்பரில் உற்பத்தி துறையின் விற்பனை விகிதமும் 3.7 விழுக்காடு அதிகரித்து 12,120 கோடி ரிங்கிட்டாக பதிவு செய்யப்பட்டது. உலக சந்தையில் செம்பனை, ரப்பர் போன்ற மூலப் பொருட்களின் விலை மீண்டும் உயர்வு கண்டுள்ளதும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் நேர்மறை தாக்கத்தை கொண்டு வந்துள்ளதாக துணை அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை கள்ள குடியேறிகள் மறுசீரமைப்பு திட்டத்தை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. கள்ள குடியேறிகளை திரும்பி அனுப்பும் திட்டம், அந்நிய தொழிலாளர் மறுவாழ்வு திட்டம் என 2 பிரிவுகளாக அது மேற்கொள்ளப்படுகிறது. கோவிட்-19 தொற்று காலகட்டத்தில் அந்நிய தொழிலாளர்களுக்கு முறையான சம்பளம் வழங்க முடியாமல் போன விவசாய மூலப்பொருள் தொழில்துறையினருக்கு குறுகிய கால உதவியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தோட்டத் தொழில் மூலப்பொருள் துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி ஜெக்செங் தெரிவித்தார். தன்னார்வ முறையில் தாயகம் திரும்பும் திட்டத்தின் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைக்கேற்ப அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவர். அதேவேளையில் அந்நிய தொழிலாளர் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் கள்ளக்குடியேறிகள் முறையான தொழிலாளர்களாக பணிக்கு அமர்த்தப்பட்டு சம்பளம் வழங்கப்படும். ஆயினும் சில கடுமையான நடைமுறைகளுக்கு உட்பட்டு இம்முடிவு எடுக்கப்படும். தங்களிடம் இருக்கும் அந்நிய தொழிலாளர்கள் அனைவரையும் அல்லது ஒரு பகுதியினரை முதலாளி பரிமாற்ற விண்ணப்பத்தின் கீழ் வேறொரு நிறுவனத்திற்கு மாற்றும் தளர்வையும் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்கியுள்ளதாக டத்தோஸ்ரீ டாக்டர் வி குறிப்பிட்டார். இதனிடையே கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கான ஆபத்து குறியீட்டு அட்டவணை அடிப்படையிலேயே நாட்டில் அயல் நாட்டவர் நுழைவு கட்டுப்படுத்தப்படுகிறது. வெளிநாடுகளில் இருந்து மலேசியாவிற்கு வருபவர்களில் தொற்று பரவும் ஆபத்து உள்ளவர்களை அடையாளம் காண அந்த அட்டவணை துணை புரிவதாக பிரதமர் துறையின் சிறப்பு பணிகளுக்கான அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ரிஸ்வான் முகமது யூசுப் தெரிவித்தார். 14 நாட்களுக்கு முன் பதிவாகும் கோவிட்-19 வைரஸ் தொற்றுகள், 10 லட்சம் பேர் விகிதத்தில் பதிவாகும் உயிர் இழப்புகள், தொற்றுகள் ஆகியவை இதில் கணக்கிடப்படும்.
பிரபல சுற்றுலா தலமான பஹாங் ஃப்ரேசர் மலையில் மேற்கொள்ளப்படும் மேம்பாட்டு நடவடிக்கைகள் அதனை பராமரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்பகுதியின் வரலாறு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப மேம்பாட்டு நடவடிக்கைகள் அமைய வேண்டுமென சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி வலியுறுத்தினார். சிறு இங்கிலாந்து என அழைக்கப்படும் ஃப்ரேசர் மலையின் அழகையும் பண்பையும் நிலைநாட்டும் விதமாக அமைச்சு அந்த வலியுறுத்தலை முன்வைத்தது. கிளாந்தான் பசிர்பக்கான் பசிர்மாஸ் சாலையை மேம்படுத்தும் திட்டம் இப்போதைக்கு இல்லை. அங்கு போக்குவரத்து சீராகவும் நிலைத்தன்மையுடனும் இருப்பதால் சாலையை மேம்படுத்துவதற்கான பரிந்துரை முதன்மை விவகார பட்டியலில் இல்லை என பொதுப்பணி துணை அமைச்சர் டத்தோ எடின் ஷஸ்லி ஷித் விளக்கினார். சாலையின் பாதுகாப்பு, வசதி ஆகியவற்றை உறுதி செய்வதில் பொதுப்பணித்துறை வாயிலாக அமைச்சு தொடர்ந்து ஒத்துழைக்கும். அரசாங்கத்தில் ஊழல் முறைகேடுகள் பெருமளவில் உள்ளதென மலேசியர்களில் 71 விழுக்காட்டினர் கருதுவதாக 2020 குளோபல் ஏசிய ஊழல் மதிப்பீட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து விளக்கம் கோர PAC பொது கணக்கு குழு ஊழல் தடுப்பு ஆணைய தலைவருக்கு அழைப்பு விடுத்துள்ளது. மலேசியர்களில் 30 விழுக்காட்டினர் அரசாங்கம் ஊழலை துடைத்தொழிப்பதில் தோல்வி அடைந்துள்ளதாகவும் 13 விழுக்காட்டினர் கடந்த 12 மாதங்களில் அரசாங்க துறையினருக்கு ஊழல் கொடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். அதேவேளையில் மலேசிய மக்களில் 25 விழுக்காட்டினர் மத்தியில் பிரதமர் என்றால் ஊழல்வாதி என்றே கண்ணோட்டம் நிலவுகிறது. அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊழல்வாதிகள் என்ற கண்ணோட்டமும் உள்ளது. இந்த தரவு அரசாங்கத்தின் மீதும் அரசாங்க பணியாளர்களின் நேர்மையின் மீதும் மக்கள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதை புலப்படுத்துவதாக PAC கருத்து வெளியிட்டுள்ளது. தேசிய இலக்கவியல் உருமாற்றத்தை துரிதப்படுத்த DETF இலக்கவியல் பொருளாதார பணிப்படை அதன் 3ஆம் கூட்டத்தை நடத்தியது. நாட்டின் பொருளாதார மீட்சியை ஊக்குவிக்கும் முயற்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்க அந்த கூட்டம் நடைபெற்றது. தொடர்பு பல்லூடக அமைச்சர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லாவும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடனும் அந்த கூட்டத்துக்கு தலைமையேற்றனர். இலக்கவியல் வசதிகளை வலுப்படுத்துவதன் வாயிலாக நாட்டின் இலக்கவியல் பொருளாதாரத்தை உந்தச் செய்யும் தேசிய திட்டம் தொடரப்படும் என DETF-இன் கூட்டு அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்ப செயலிகளை உருவாக்குவதும் அவற்றுள் அடங்கும். அரசாங்கத்தின் சலுகைகளையும் வாய்ப்புகளையும் பெற அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கும் இலக்கவியல் தளங்களை பயன்படுத்துமாறும் சிறு நடுத்தர தொழில்துறையினரை அந்த பணிப்படை ஊக்குவித்துள்ளது. தேசிய விலங்கியல் பூங்காவில் உள்ள உயிரினங்கள் பாதுகாக்கப்படும். அதற்காக அதன் நிர்வாக பிரிவுடன் இயற்கை வள எரிசக்தி அமைச்சு நாளை சந்திப்பு நடத்தவிருக்கிறது. தேசிய விலங்கியல் பூங்காவின் மேலாண்மை கூறுகளை வலுப்படுத்தும் அணுகுமுறைகள் அந்த சந்திப்பில் கலந்தாலோசிக்கப்படும் என அமைச்சர் டாக்டர் ஷம்சுல் அன்வார் நசாரா கோடி காட்டினார். தேசிய விலங்கியல் பூங்காவுக்கான உதவிகளை அமைச்சு மறுத்ததில்லை. கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி தேசிய விலங்கியல் பூங்காவுக்கு 13 லட்சம் ரிங்கிட் நிதி வழங்கப்பட்டதோடு 6 மாதங்கள் வரையில் 15 விழுக்காடு மின்சார கட்டண கழிவும் வழங்கப்பட்டது. இவ்வாண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரையில் பலதரப்பட்ட தரப்பினரிடம் இருந்து பணம் மற்றும் விலங்குகளுக்கான உணவு என 1,06 லட்சம் ரிங்கிட் வரையிலான உதவியையும் அந்நிறுவனம் பெற்றது. 7ஆம் மலேசிய திட்டத்தின் கீழ் இதுவரை 5 கோடி ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீட்டை அரசாங்கம் வழங்கியுள்ளதை டாக்டர் ஷம்சுல் சுட்டிக்காட்டினார். தலைவர் மன்றத்தை அமைக்க PN தேசிய கூட்டணி உறுப்பு கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளன. அரசாங்கத்தின் கொள்கைகளை கலந்தாலோசிப்பதுடன் பங்காளி கட்சிகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான களமாக அது விளங்கும். நேற்றிரவு நடைபெற்ற தேசிய கூட்டணியின் தலைமைத்துவ மன்ற கூட்டத்தில் இதற்கு இணக்கம் காணப்பட்டது. PN கூட்டணி அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் எல்லா கட்சிகளின் தலைவர்களும் அந்த தலைவர் மன்றத்தில் இடம்பெற்றிருப்பர் என அதன் தலைமைச் செயலாளர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தெரிவித்தார். நாட்டு மக்கள் அனைவரின் நலனையும் காக்கும் முதன்மை திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும் அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக அறிக்கையில் அவர் குறிப்பிட்டார். 15ஆம் பொது தேர்தலுக்கு கூட்டணி ஆயத்தமாவது குறித்தும் அந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது.
400 கோடி ரிங்கேட் மதிப்பிலான ஜிஎஸ்டி பொருள் சேவை வரியை அரச மலேசிய சுங்கத்துறை திருப்பி வழங்கியது. ஜூன் 22ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் 27,426 நிறுவனங்களையும் 40,280 உரிமை கோரல்களையும் அந்த தொகை உட்படுத்தியுள்ளது. இன்னும் 82,517 உரிமை கோரல்கள் திருப்பி செலுத்தப்படாமல் உள்ளதாக சுங்கத்துறை தலைமை இயக்குநர் டத்தோஸ்ரீ அப்துல் லத்தீப் அப்துல் காதீர் தெரிவித்தார். அது 48,225 நிறுவனங்களை உட்படுத்திய 131 கோடியே 60 லட்சம் ரிங்கிட் ஆகும். இன்னும் பணத்தை பெறாத நிறுவனங்கள் தங்கள் வங்கியில் உள்ள மை ஜிஎஸ்டி தரவுகளை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஜூன் 22ஆம் தேதி முதல் ஜிஎஸ்டி திரும்பி செலுத்தப்படும் என கடந்த ஜூன் 15ஆம் தேதி நிதியமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் அறிவித்தார். மலேசிய தாய்லாந்து எல்லையில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் தொடர்புடையவர்களின் தடுப்பு காவல் 6 to 7 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுகிறது. ஐயத்திற்குரிய முதன்மை ஆள் உட்பட 3 தடுப்பு காலை பெர்லிஸ் காங்கார் உயர்நீதிமன்ற துணை பதிவாளர் சித்தி நூர் ஹஸ்ரீசா மட் அலி நீட்டித்தார். 45 வயது உள்நாட்டு ஆடவர் மற்றும் தாய்லாந்தின் நாட்டவர் 3 தடுப்பு காவல் இம்மாதம் 8ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுகிறது. உள்நாட்டினர் மேலும் 2 தடுப்பு காவல் இம்மாதம் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுகிறது. கடந்த மாதம் 24ஆம் தேதி பெர்லிஸ் படாங் பசார் எல்லையில் நடத்தப்பட்ட துப்பாக்கி தாக்குதல் தொடர்பில் இதுவரை 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜொஹூரில் திருடு, சண்டை, வீடு புகுந்து திருடுதல், பாலியல் வல்லுறவு போன்றவற்றில் ஈடுபடும் மாணவர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 13 முதல் 16 வயது வரையிலானோர் அதில் ஈடுபடுவதாக ஜொஹூர் போலீஸ் தலைவர் டத்தோ அயூப் கான் மைதீன் பிச்சை தெரிவித்தார். இது தொடர்பில் சிறார் குற்றச்செயல் விழிப்புணர்வு வழிகாட்டிகள் வெளியிடப்பட்டுள்ளன. போதைப்பொருள், பாலியல் துன்புறுத்தல், சமூக குற்றங்கள் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஜொஹூர் போலீஸ் தலைமையகத்திலும் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திலும் அந்த பதிப்பு வெளியிடப்பட்டது. குறளும் விளக்கமும். குறள் 429. அஞ்சுவ தஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். வரப்போவதை முன்னே அறிந்து காத்துக் கொள்ளவல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றுமில்லை. நாளை பிற்பகல் மணி 1:30க்கு மை ஃப்ரீ வியூ அலைவரிசை 123 தமிழ் செய்திகளை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.